ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை பின்பற்ற விரும்புவோர்கள் யூடியூப்பில் அகில ஜோதி என்று டைப் செய்து சர்ச் பட்டனை அழுத்தினால் எங்களுடைய சேனல் காணொலியாக தென்படும். அதிலே எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுவரையிலும் நாங்கள் போட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதிலே ப்ளே ஆகும். இப்போது சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை அறிவோம். நண்பரே, நான் சொல்லப்போகும் விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்றார் காளியன். அப்படி ஒன்றும் வராது, நீங்கள் கூறுங்கள் என்றார் சிப்பாய். ஒன்றுமில்லை, நம்முடைய மந்திரி நரசிம்மர் இருக்கிறாரே, அவருக்கு எப்பேற்பட்ட சலுகைகளையெல்லாம் வழங்கியிருக்கின்றார் நம் மன்னர். அவருக்கென்று தனியாக சகல வசதிகளுடன் கூடிய ஆடம்பரமான மாளிகை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அவருக்கென்று ஊழியர்கள் தனியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் எங்கு சென்றாலும் மன்னரை போன்றே பல்லக்கில் செல்கின்றார். மேலும் அவருக்கு வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆடம்பரமான உடைகள், ஆபரணங்கள், சுவை மிகுந்த உணவுகள், அப்பப்பா எத்தனை வசதிகள்! மந்திரி என்றால் கொம்பா முளைத்திருக்கின்றது. அவரும் நம்மை போல இந்நாட்டு பிரஜைகளில் ஒருவர்தானே. அவருக்கு கொடுத்திருக்கும் சலுகைகளைப் போல நமக்கும் தந்தால் என்ன என்று நீண்ட நாட்களாக தனது மனதிற்குள் வைத்திருந்த குமுறலை சிப்பாயிடம் கொட்டி தீர்த்தார் காளியன். இந்த செய்தி எப்படியோ மன்னரின் காதுகளுக்கு சென்று விட்டது. ஆனால் காளியனிடம் இது பற்றி அரசர் எதுவும் கேட்கவில்லை. சில நாட்கள் சென்ற பின்பு அவசரமாக அரச சபையை கூட்டினார் அரசர். அன்றைய தினம் அனைத்து பணியாளர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இதை அறிந்த மந்திரி நரசிம்மருக்கு குழப்பமாக இருந்தது. ஏனென்றால் அரசாங்க விஷயம் எதுவாக இருந்திருந்தாலும் மந்திரியை கலந்தாலோசிக்காமல் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் மன்னர் செய்ததில்லை. அப்படி இருக்க இந்த அவசர கூட்டம் எதற்காக? இது பற்றி முன்கூட்டியே நம்மிடம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று பலவாறாக சிந்தித்த மந்திரியார் நரசிம்மர், சரி, எது வேண்டுமானால் நடக்கட்டும் என்று கூறி சபை கூட்டத்திற்கு சென்று தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தார். அப்போது அரசர் எழுந்து நின்று சபையோர்களை பார்த்து கூறுவார், சபையோர்களே, இப்போது இந்த கூட்டத்தை அவசரமாக நான் கூட்டியது எதற்காக என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். அதாவது, இப்போது நமது மந்திரியாகிய இருக்கும் நரசிம்மரை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒருவரை அந்த பதவியில் நியமிப்பதற்காகவே இப்போது இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளேன் என்றார் அரசர். அங்கிருந்த சபையவர்கள் அனைவரும் வியப்புடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். மந்திரி நரசிம்மரை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கு என்ன காரணம் என்று புரியாமல் விழித்தனர். ஆனால் மந்திரி நரசிம்மரோ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். இப்போது மீண்டும் அரசர் கூறுவார், நான் கூறிய செய்தி உங்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். இப்போது உடனடியாக புதிய மந்திரியை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறிய மன்னர் அங்கிருந்த சிப்பாய் ஒருவரை அழைத்து, நீ உடனடியாக சென்று நமது அரண்மனையில் சவர தொழிலாளியாக பணிபுரியும் காளியனை அழைத்து வா என்றார். சபையோர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. புதிய மந்திரியை தேர்வு செய்வதற்கும் சவர தொழிலாளிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தனர். சிப்பாயி காளியனிடம் சென்று, உன்னை அரசர் சபைக்கு அழைத்தார் என்று கூறினார்.
காளியன் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் குற்ற விசாரணைகளுக்கும் தண்டனை வழங்குவதற்கும் தான் தன்னை போன்றவர்களை சபைக்கு அழைப்பார்கள் என்று பதட்டமடைந்த காளியன் என்ன நடக்கப் போகிறதோ என்று கடவுளை வேண்டிக்கொண்டு சிப்பாயின் பின்னால் சென்று மன்னரை வணங்கினார் காளியன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.